ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நறுவள்ளி பழம் தாங்க பறிக்க வந்திருக்கோம். அதாவது மூக்கு செல்லி பழம் சொல்லக்கூடிய அந்த பழம் தான் பறிக்க வந்திருக்கோம். நீங்க இவ்வளவு பழத்தை ஒரு மரத்துல பாத்துருக்க மாட்டீங்க. அங்க பாருங்க, இந்த மரம் ஃபுல்லாவே 3 நாளைக்கு முன்னாடி வரும்போது காயா இருந்ததுங்க. இன்னைக்கு பார்த்தா ஃபுல்லா எல்லாம் பழுத்துருச்சு. இங்க பாருங்க எவ்வளவு பழத்தை, ஆயிரக்கணக்கான பழம் இருக்கும் பாருங்க இந்த மரம் ஃபுல்லா. ஆனா என்ன, எல்லாம் உச்சியில இருக்கு, கொஞ்சம் பறிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்போ நம்ம இந்த பழத்தை பறிக்கலாம். எவ்வளவு பழம் இருக்குங்க, எதோ பறிக்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு பழம் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து கொத்து கொத்தா இருக்குதால அதுல ஒண்ணு ஒண்ணா பறிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால எல்லாத்தையும் நம்ம கொத்து கொத்தா பறிச்சிடும். இலையோட சேர்த்து தான் வருது. ரொம்ப நாளாச்சுங்க, சின்ன புள்ளியில சாப்பிட்டு இருந்த பழம். அப்பெல்லாம் நிறைய இருக்கும் மரம், இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. தோப்புலயே 2-3 மரம் தான் இருக்கு. இந்த மரத்தை நான் தேடி தான் கண்டுபிடிச்சேன். இங்க பாருங்க, அம்மா பழம் இருக்கு, எவ்வளவு தான் இருக்கு, கொத்து கொத்தா காய்ச்சிட்டு உங்களுக்கு. மரம் முழுக்க பழம் தான். எல்லா பழமும் பழுத்துருச்சு. போன வாரம் வரும்போது எல்லாம் காயா இருந்தது. இந்த வாரம் எல்லாமே பழுத்து பழம்புள்ள ஆயிரக்கணக்கான பழம் இருக்கும் பாருங்க. அவ்வளவு பழம் இருக்கு, குத்து குத்து குத்தா. பார்க்கும்போதே எல்லாத்தையும் சாப்பிடணும் போல இருக்கு. நான் அவ்வளவு தானே சாப்பிட முடியாது. பாருங்க எவ்வளவு பழம் பறிச்சிருக்கோம். இதுல வந்து நிறைய இலை இருக்குதால உங்களுக்கு தெரியாது. இது வாங்க, அங்க நான் க்ளோஸ் அப்ல காமிச்சிட்டு இதை நம்ம சாப்பிடலாம். பார்த்துக்கோங்க எவ்வளவு பழம் பறிச்சிருக்கோம். இந்த பழத்தை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, சின்ன பிள்ளையில சாப்பிட்டது. இல்லை இந்த மரத்தையே காணும், இப்பதான் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மரத்தை சாப்பிடலாம். நிறைய பறிச்சு வச்சிருக்கோம். பிசுப்பா இருக்கும் இந்த பழம். கையெல்லாம் ஒட்டிக்கும், அதெல்லாம் வாயில போட்டா வாயே ஒட்டிக்கும். நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.